இதில் பாருங்கள், ஜஸ்ட்டு நான் இந்த ஒரு பட்டன் அமுக்குறேன், அது கார் எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்கள். நான் எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் கீழே வச்சுட்டேன், அதாவே ஓடுது பாருங்க. அதாவே ஓடிட்டு அப்புறம் நின்றோம். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன அன்பாக்சிங் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ரிமோட் காரு. அதாவது பாக்ஸை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, காசுக்கேற்ற தோசை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி. என்னடா வளவலன்னு பேசுகிறானே தவிர பாம்பை வெளில விட மாட்டேங்கிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? எனக்கு அப்படி தான் இருக்குது. சரி வாங்க அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஆறாவது திருப்புளியில் வச்சு அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? கையில் என்ன இருக்குதோ அதை வச்சு பண்ணிட வேண்டியதானே. இந்த ரிமோட்டோட ப்ரைஸு பார்த்தீங்கன்னா 854 ரூபா ஆஃபரில். ஓகேவா? ஆஃபர் இல்லாமையும் 860 ரூபா, அவ்வளோ 4 ரூபா குறைஞ்சிச்சு லாஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போது. இது 1100 ரூபா இந்த ரிமோட் கார் இப்போ புதுசாக வாங்கியிருக்கிறது. இதுக்கு பாருங்கள் எவ்வளோ பேக்கேஜ், எவ்வளோ செக்யூராக எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே காசு தான். எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது ஐ இந்தா இருக்குது. மேட் ஃபினிஷில் இருக்குது காரு. பிளாக் கலரில் போட்டேன் மேட் ஃபினிஷு, மேட் பிளாக். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனலி மேட் பிளாக் பிடிக்கும் ரொம்ப, அதனால் மேட் பிளாக்கு. இதோட இதை பாருங்கள் எந்த அளவுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பார்க்கல சார்ஜிங் ஒயர் போல் இருக்குது, டைப் சி. பின்னாடி கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஆல்ரெடி பேட்டரி வாங்கி வச்சுருக்கேன், அதை போடுவோம். யூசர் மேனுவல். நம்ம மோஸ்ட்லி யூசர் மேனுவல்லாம் படிக்கிற பழக்கம் கிடையாது. ஜஸ்ட் பார்த்துட்டு அடி ஓரமாக வச்சுப்போம். ஓப்பன் பண்ணிடுவோம். பேட்டரியை போட்டு ரன் பண்ணிட வேண்டியது. டபுள்யூ பேட்டரி வாங்கிக்கோங்க. கிரிட்டுன்னு இப்போ விளாட போகிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. கார் ஆன் பண்ணுறது இங்கே தான் இருக்குது பட்டனு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன போட்டிருக்காங்கன்னா, டர்ன் ஆஃப் த கார் பிஃபோர் சார்ஜிங். ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி காரை ஆஃப் பண்ணிவிட்டு சார்ஜ் போடுங்க. அப்புறம் வந்துட்டு கொடுத்துருக்க இந்த யூஎஸ்பியில் மட்டும்தான் சார்ஜ் போடணும், வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. கார் ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணோன்னா ரெட் கலரில் சின்னதாக லைட் எரியுது. என்னடா ஒன்றும் நகரலை, எதை சார்ஜ் கிழிச்சு போடணுமா என்னன்னு தெரியலையே. சரி, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மண்டை மேலே இருக்க கொண்டே மரண்டேங்கிற மாதிரி காரில் இருக்கதான் ஆன் பண்ணிட்டேன். இந்த ரிமோட் கண்ட்ரோலில் இருக்க ஒரு பட்டன் ஒன்று இருக்குது, அதையும் ஆன் பண்ணணுங்க, அதை மறந்துட்டேங்க. இப்போ பாருங்க, லைட் எரியுதான் பாப்போமா. ஐயோ மொரட்டா இருக்குதே. ஃபுல் பவராக டேபிள் வச்சு காட்ட முடியாது, கீழே வச்சு லைட் பார்த்தீங்களா செம்மையாக பிளிங்க் ஆகுதுல்ல. போடு, இன்னைக்கு தங்க வேட்டை தான் நமக்கு. பாருங்க தெல்ல குட்டியா பாருங்க. ஐயோ, நான் கூட ஆர்டர் போடும்போது எப்படா வரப்போகுது, பழைய காரு வேறு, அதுவும் ஒரு மாதிரி கோளாராக போச்சு. குவாலிட்டிலாம் எப்படா இருக்குன்னு பார்த்தேன், செம்மையாக இருக்கும் குவாலிட்டி. பாருங்க, எனக்கு இந்த கலரு, எனக்கு இதோட இது பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு கலரு. மேட் பிளாக்கு சூப்பராக இருக்குது பாருங்களேன். பக்கத்தில் வச்சு 4 மோடு ஃபங்க்ஷன் இருக்குண்ணா லைட்டு. ஓகே, இது ஒன்று விட்டு விட்டு எரியுது. அடுத்து என்னது, பொறுமையாக எரியுது. இது தேர்டு என்னது, ஆஃபா? ஆஃபு. ஓகே, ஒரே தான் லென்த்தாக எரியுது ஒன்று, விட்டு விட்டு எரியுது, கொஞ்சம் டைம் எடுத்து எரியுது. இது தேர்டு, இது ஃபோர்த்து. பொறுமையாக பிளிங்காய் எரியுது. இது ஆஃப். ஓகே, 4 மோடு சொல்லியிருந்தாங்க, 4 மோடு ஒர்க் ஆகுது. இதுதான். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாங்கின ஆர்சி காரு. இந்த காரில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ தம்பி கோளாறு பண்ணிடுறாரு. ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போட்டேன், டயர் வந்துட்டு பின்னாடி டயர் ரன் ஆகலை. அது அந்த வீடியோலேயே இருக்கும், அது பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் மறுபடியும் ஆர்டர் போட்டால் கண்ட்ரோலர், நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்ட்ரோலர் வரல, கார் மட்டும் தான் வந்திருக்குது. அதனால் இதையும் ரிட்டன் போட்டிருக்கேன், ரீஃபண்டு இன்னும் வரல, வந்து ஆளும் ரிட்டன் எடுக்கலை. சரி ரைட்டு அப்படின்ட்டு அதே அமேசானில் இந்த பிராண்டு பார்த்தேன். இது வந்துட்டு 8000 பேருக்கு மேலே
பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வேறு இருந்துச்சு. இருக்கிறதுலே அமேசானில் எனக்கு நான் சர்ச் பண்ண வரைக்கும் இதுதான் அதிகமாக பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்துச்சு. நிறையா பேர் வாங்கியிருந்தாங்க, பையர்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. 8000 பேருக்கு மேலே வாங்கியிருந்தாங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா இது கூட 1500 பேர் தான் வாங்கியிருந்தாங்க இந்த கார். சரி கொஞ்சம் சரி பார்ப்போம் அப்படின்னு தான் இதை வாங்கினேன். அது வேஸ்ட்டாக போச்சு, அதனால இப்போ இதை வாங்கினேன். நிஜமாவே ஒரு 250 ரூபா கூட போட்டு உங்களால் முடியும்னா கண்டிப்பாக இந்த காருக்கு போயிருங்க. அது வேணாம், ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். பாருங்க பவரை பாருங்க. நான் பொறுமையாக தான் உருட்டுறேன். இப்போ எந்த அளவுக்கு அடிச்சு தள்ளுது, அடிச்சு தூக்குது பார்ப்போமா. செம்மையாக இருக்கு. சரி ரைட்டு, வாங்க கீழே போய் விளாடுவோம். சொல்ல மறந்துட்டேன், இந்த காரோட லிங்க் வேணும்னா பயோவில் பிங் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக போய் வாங்கிக்கோங்க. நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டில் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் விளாண்டு பார்க்குறேன். என்ன கீழே ஏதோ தொங்குது. குவாலிட்டின்னு சொன்னால 2 தாண்டி கீழே விழுந்துச்சு. கேட்டால் காடு மேடு கரை அது இதுன்னு எல்லா பக்கமும் விட்டு அடிக்குங்கிறாங்க. நொட்டிட்டு போயிடுச்சு. என்ன சில்வர் ஜூப்ளி அடிக்குன்னு நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்க, நொட்டிட்டு போயிடுச்சு. இது தெரியுதா? என்னடா கீழே தொங்குதுன்னு பார்த்தேன், தொங்கிருச்சு.